அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் தலைக்கறி செய்ய போகிறேன். சரியா? அது ஒரு 3/4 கிலோ தலைக்கறி எடுத்துருக்குறேன். ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு போட்டு அதில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இதுதான் தலைக்கறி. 3/4 கிலோ நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 150 கிராம் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து செய்கிறதுக்காக வாங்க எப்படி செய்யலாம் நான் காட்டுறேன். பாருங்கள், இது காட்ட மறந்துட்டேன் நான். தலைக்கறியுடைய கண் இது வந்து நாக்கு. பாருங்கள், இது நாக்கு, இது கண். பார்த்தீங்களா? இது வந்து சாப்பிட்டோன்னா செஞ்சு புள்ள பெற்ற உடம்புக்கு நல்லா பால் உடம்புக்கெல்லாம் நல்லா பால் நல்லா சுரக்கும். இது பசங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கும் மூளைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது. இது ஹெல்த்தி. அதனால் எப்போனா மாதத்தில் ஒரு தடவைனாலும் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இது ரொம்ப நல்லது. சில பேர் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு. சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லா. இப்போ பற்ற வச்சுட்டு குக்கரை ஏற்றிட்டோம். பாருங்கள், ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா இருந்தால் தான் கறிக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு மசாலாவோட. எண்ணெய் குறைக்கக்கூடாது. 50 கிராம் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி மசாலாவோட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் மீடியம் சைஸில். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். சும்மா அரை வேக்காடு வெந்தால் கூட போதும். வெங்காயம் ரொம்ப வேகணும் இல்லை. பாருங்கள், இவ்வளோ வெந்துச்சுன்னா போதும். வெங்காயம் ரொம்ப செதுக்க வேணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், 3 ஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா கவுச்சிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு எப்போவுமே அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி வாடெல்லாம் வராது. அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன். அடுத்தது தக்காளி. அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன்னு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. அடுத்தது நம்ம கறி சேர்த்துக்கலாம். இதை கழுவி வச்ச கறியை பாருங்கள். இது வேகிறதுக்காக நம்ம 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விடுவோம். இதுக்கு நல்லா பாஸ்ட் ஆகிடும் கறி. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் இதில். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம்.
ஒரு 5 விசில் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். ஓகே, 5 விசில் விட்டு நான் மூடி எடுத்துட்டேன். இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுக்காவாக வற்றணும். அதனால் நான் அடுப்பை கூட பற்ற வச்சுட்டேன். கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும், அப்போ பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மசாலா அந்த எண்ணெயோட எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்கள் நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க விரும்பி. இவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செஞ்சுருக்கிறேன். அது கூட இந்த தொக்கு அவ்வளோ நல்லா. உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக வெந்துடுச்சு பாருங்கள். இந்த இதுலேயே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டாவது என்னன்னா, அந்த குழந்தை பிறந்து கழுத்து நிற்காத இருக்கு இல்லையா, கொஞ்சம் லேட்டாகும். சில பேருக்கு 5 மாதம் ஆனாலும் கழுத்து நிற்காது. அதனால் இந்த கறியை சாப்பிட்டோன்னா கழுத்து சீக்கிரம் நின்றுடும் குழந்தைக்கு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. இது கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், இந்த டிஷ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.